ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, சனி வந்து 4ல் இருந்தால் நன்மைகள் செய்யுமா? அதாவது 4னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? லக்னத்திலேருந்து 4வது வீட்டில் இருந்தால் சுகஸ்தானம் வந்து நல்லா இருக்குமா? சுகஸ்தானம் வந்து இல்லை கெட்டு போயிடுமா? இல்லை சனி வந்து என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்? சனினால் நன்மையா தீமையா அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சே பார்க்குறோம். சரிங்களா? சனி 4ல் இருந்தால் எப்படி நன்மைகள் தரும், எந்த விதத்தில் நன்மைகள் தரும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அனைவருக்கும் ஜோதிடம்னு இலவச பதிவாக, இலவச ஜோதிட சேவையாக ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கு பதில் அளிச்சிட்டு இருக்கோம். அதற்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஒரு கேள்வியோட உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது 3மே போட்டிங்கன்னா, ஒரு கேள்வி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பதில் அதுலேயே வரும். கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிலும் வரும், இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ வரும். சரிங்களா? நம்மளோட நோக்கம் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கணும், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அது மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவோம். நம்மளோட பழைய பதிவுகளை பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து பலன் கூறும் அளவிற்கு உங்களுக்கு ஜோதிட அறிவு மட்டும் இல்லை, ஜோதிட அறிவு வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் சப்ஸ்கிரைபர் ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜோதிடம் தெரிஞ்சவங்க வந்து பலன் கூறும் அளவிற்கு நம்மளோட பதிவுகள் இருக்கும். அந்த பலன் கூறும் அளவிற்கு பதிவுகள் எப்படி இருக்கும்னா, அந்த ஜோதிட அறிவை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் ஜாதகத்தில் அப்படின்றது தான் நம்ம நோக்கம். நம்ம வீடியோவும் அதனோட நோக்கத்தில் தான் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, பொது பலன்கள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதெல்லாம் வந்து ஜோதிட புக்கிலும் இருக்கும், யூடியூப்லேயும் வரும். அதே பலன்கள் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் தான் கஸ்டமைஸ்டு பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சொந்த ஜாதகம்னா உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை வச்சு அப்பளோட ஒரு கிளிப்பிங் வருது இல்லைங்களா? ஸ்க்ரீன்ஷாட், உங்களோட பிளானட் எங்கே இருக்குது, லக்னம் எங்கே இருக்குது, லக்னாதிபதி எங்கே இருக்குது, என்ன மாதிரி சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்குது, அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் வந்து தசாபுத்தியாக வருது. இதில் கோச்சாரம் சம்மந்தப்படும் போது அதிகமாகவோ கொஞ்சம் குறைவாகவோ வருது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்ற ஒரு பதிவு ஒரு நேயருக்காக கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த சனி வந்து 4ல் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு சனி தசை நடக்குது. அதனால் ஒரு உதாரண ஜாதகம் மூலமாகவே நம்ம இந்த பதிவில் விளக்கிடலாம். அவர் பேர் பார்த்திங்கன்னா திரு ஜம்பு அவர்கள். அவரோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு, அவர் கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காரு. அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா பார்த்துருவோமே. அவரோட டேட் ஆஃப் பர்த் 17 மே 1968. அவரோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 57 வயது ஆகிறது. 8 மணி 41 நிமிடத்திற்கு மாலையில் பிறந்திருக்கிறார், மயிலாடுதுறையில். அவரோட பிளானட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார். ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி, திருவோண நட்சத்திரம். மகர ராசி